சத்தியமா சொல்றேன். அப்பனா மட்டும் நம்பவே நம்பாத. உன் தலையில மொட்டை வச்சு சந்தன பூசாம விடவே மாட்டான். திருநூறு கூட அடிக்க வாய்ப்பு இருக்கு. உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. சில நாட்களுக்கு முன்னாடி மாதம்பட்டி ரங்கராஜ் தனக்கு ஜாய் கிறிசல்டா மூலயமா பிறந்த குழந்தையோட அவர் கொஞ்சம் மாதிரி ஒன்று ஃபோட்டோவை போட்டு, நான் இத்தனை நாளாக ராகா ரங்கராஜை கிட்டத்தட்ட 6 மாதமாக அவனை வந்து பார்த்துக்கிட்டேன், இதுக்கு மேலேயும் அவனுக்கு என்னென்னதெல்லாம் வேணுமோ ஒரு தந்தையாக இருந்து எல்லா விஷயமும் பண்ணி கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி ஒரு போஸ்ட் ஒன்று ஷேர் பண்ணியிருந்தாரு. அந்த போஸ்ட் சோஷியல் மீடியாவில் பயங்கர வைரலாக ஷேர் ஆகிட்டு இருந்துச்சு. அதுக்கேற்ற மாதிரி ஜாய் கிறிசல்டாவும் தன்னோட இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் அதற்கான ரிப்ளைஸுமே வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இப்போ மாதம்பட்டி ரங்கராஜோட முதல் மனைவியான ஸ்ருதி ரங்கராஜ் அதற்கான ஆதங்கத்தை பார்த்தீங்கன்னா தெரிவிச்சிருக்கிறாங்க. அவங்க சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஸ்டாகிராம் போஸ்ட்டை அவங்க லைக் பண்ணியிருக்காங்க. அந்த போஸ்ட்டில் என்ன சொல்லியிருக்குன்னா, யாராச்சும் எனக்கு நீயே போதும், நீயே ரொம்ப அழகாக இருக்கிற, அதை தவிர்த்து எனக்கு வேற எந்த பொண்ணு வேணாம் அப்படின்னு ஏதாச்சும் ஒரு ஆம்பளை ஒரு பொண்ணுக்கிட்ட சொன்னாக்கா தயவு செஞ்சு அவனை நம்பவே நம்பாதீங்க, அவன் தான் 1ஆம் நம்பர் ஃப்ராடாக இருப்பான், அவனை தயவு செஞ்சு நம்பாதீங்க, கடைசியில் உங்களை நல்லாவே ஏமாத்திட்டு போயிடுவான் அப்படின்ற மாதிரி அந்த போஸ்ட்ல வந்து போட்டிருக்குது. இந்த போஸ்ட்டை ஸ்ருதி ரங்கராஜ் பார்த்தீங்கன்னா லைக் பண்ணியிருந்திருக்கிறாங்க. இதன் மூலமா என்னதான் மாதம்பட்டி ரங்கராஜ் பண்ண தப்புக்கு கோர்ட்ல ஸ்ருதி ரங்கராஜ் அவங்களுக்காக வாதாடினாலுமே இன்னும் மாதம்பட்டி ரங்கராஜ் மேல அவர் பண்ண தப்புக்காக ஒரு ஆதங்கம் இருக்கு அப்படின்றத வெளிப்படையாவே அவங்க வந்து ஷேர் பண்ணியிருந்திருக்கிறாங்க. இப்போ மாதம்பட்டி ரங்கராஜ் ஒரு வழியா ராகா ரங்கராஜ தன்னுடைய பையன்தான் அப்படின்னு அவர் கடைசியில் ஒத்துக்கிட்டதுனால இப்போ இந்த பிரச்சனை முடிவுக்கு வரும் அப்படின்னு மக்கள் மத்தியில எதிர்பார்க்கப்படுது. ஸ்ருதி ரங்கராஜோடைய இந்த ஆதங்கத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி தொடர்ந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்க வீட்டாகிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.